சிலுவையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஒன்று, இந்த கல்லர்கள் அறையப்பட்ட சிலுவை என்பதை முதலாவது நாம் தியானிப்போம். இந்த கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம் ஏதோ எல்லாத்தையும் விட்டு சீஷர்களாக அறையப்பட்டதல்ல. அவர்கள் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக, மீறுதலுக்காக சரியாக தண்டனையை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்? கல்லர்கள் சிலுவையிலே அறையப்பட்டு காணப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த கல்லருடைய வாழ்க்கையில் என்ன காரணம்? கொலைபாதகம் இருக்கிறது, திருடக்கூடிய அனுபவம் இருக்கிறது. பாவம் நிறைந்த அனுபவத்தினாலே தக்க தண்டனை அனுபவிக்கும்படியாக அவர்கள் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக பெந்தெகோஸ்தே விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் நாம் எந்த சிலுவையை அனுபவிக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நமக்குள்ளாக கோபம், வைராக்கியம், கொலைபாதக ஆவி, பிரைஸ் தி லார்ட், இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் என்றால் இயேசுவுடைய சிலுவை அல்ல, மாறாக இந்த கல்லருடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பாரம் அதிகமாக இருக்கு, கவலை அதிகமாக இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க பிரைஸ் தி லார்ட், இது தேவன் தந்ததான பாரம், இது தேவன் கொடுத்த சிலுவை என்று இல்லை. மாறாக நீங்க யாருடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த சோத்திர கல்லர்கள் சுமந்திருக்கிறதான சுமையை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கும் தேவ சமூகத்தில் உங்களுக்கு கோபம் ஒரு மாற்றம் இல்லை, பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு சண்டையிலிருந்து ஒரு மாற்றம் இல்லை என்றால் நீங்கள் நாம் சுமக்கிற சிலுவை என்ன சுமை? என்ன சிலுவை? நீங்கள் எந்த சிலுவை சுமக்கிறீங்க? நான் என்ன சிலுவை சுமக்கிறேன் சொல்லுங்க. கோபம் இல்லாத விசுவாசிகள் யாரா இருக்கீங்களா? சண்டை போடாத விசுவாசிகள் யாரா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு நடந்த சம்பவம், மனைவி எப்பவுமே கோபமும் வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரி. எப்போ பார்த்தாலும் கோபம். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஓயாத ஒழுக்கு, நாகிங். அப்படியே இந்த எம்ரி பேப்பர் மாதிரி வீட்டில் எப்பவுமே நான் ஸ்டாப்பாக ஓயாத ஒழுக்கு. பேச்சுக்கு அளவே இல்லை, வார்த்தைக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. வாயை திறந்தாவே அப்படியே ஒரு பக்கவாதம் பண்ணி அப்படியே விழுற மாதிரி ஹஸ்பண்டு. மறுபக்கத்தில் ஹஸ்பண்டு அடிக்கிற அடியில் யார் அடிக்கிறா? ஹஸ்பண்டு மனைவியை போட்டு என்ன அடிக்கிறான். என்ன காரணம்? வாய்க்கு கண்ட்ரோல் இல்லைங்கிறதுனால ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்? போட்டு அடி சாம அடி. அடிக்கும்போது வாயை மூடிட்டு சைலண்டாக இருக்கணும் இல்லையா? அது கீழே விழுந்த போது கூட அடி வாங்கிட்டு கீழே இருக்குது. அடி வாங்கிட்டு யார் கீழே இருக்கா? மனைவி கீழே இருக்கும்போது கீழ்ந்தும் என்னல்ல, வாய அடி வாங்கும் போதே உணரணும். அப்போ கூட என்னது, அந்த ஓயாத ஒழுக்குக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்பயும். அப்போ கையிலேருந்து அடி இப்போ எங்கே மாறி இப்போ எங்கே போகுது? காலிலிருந்து உதைக்கிறான். சர்ச்சில் சாட்சி என்ன சாட்சி? ஒரே கண்ணீருக்கு அளவே இல்லை, சாட்சிக்கு அளவே இல்லை. என்னோட புருஷன் அடிச்சாடி பாஸ்டர்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட். பாஸ்டர் நினைப்பாங்க, ஓ ஏசு கிறிஸ்து கொடுத்த சிலுவை நினைப்போம். ஆனால் வீட்டில் இந்த பொம்பளைக்கு என்ன இல்லை? வாயில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. அப்போ சொல்கிறேன், நீ தேவன் தந்ததான சிலுவை எல்லாம் நீ அனுபவித்தது. யார் கொடுத்த சிலுவை? கல்லர் கொடுத்த சிலுவையை நீ இத்தனை நாள் நீ சுமந்து கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அபிகாயில் நாபாலுடைய குணாதிசயத்தை பார்த்து பேசாதிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவன் குடிச்சு வெறிச்சிருக்கும் பொழுது அந்த காரியத்தை அவன் முன்னாடி பேசாம அபிகாயிலுக்கு ஒரு ஞானம் இருந்தது போல இன்னைக்கு பல சகோதரிகளுக்கும் எப்படி ஒரு பரிமாரணம் செய்யணும், எப்படி புருஷரோடு இடைபெறணும் என்கிறதான ஒரு அறிவில்லாதபடிக்கு இருக்கிற எத்தனையோ சோத்திரம் அப்படிப்பட்ட மனைவிமார் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அடிக்கக்கூடிய அந்த அடி எங்கிருந்து வெளிப்படுகிறது? பிரைஸ் தி லார்ட். இது எல்லாம் ஓயாத ஒழுக்கு என்கிற அனுபவம். இது எல்லாம் விட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் மனம் திரும்புவோம் என்றால் அந்த கல்லருடைய சிலுவையை இதுவரை சுமந்தது போதும். கர்த்தர் உன்னை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படியாக உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா.